வணக்கம். அதாவதுங்க, ஒரு சின்ன விளக்கம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இல்லை தெரிஞ்சுட்டு ஆக்ட் பண்ணுறாங்களாம் தெரியல. இப்போ பீகாரில் டூப்ளிகேட் வாக்காளர் அட்டை நிறைய பண்ணியிருக்காங்க. இறந்து போனவங்க பேர்லலாம் வாக்காளர் அட்டை இருக்குது, அதெல்லாம் வச்சு நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் நம்ம தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் போய்ட்டு அங்கே பூர்வம் போய்ட்டு மேலே பேசினாங்க. ஏங்க, நான் என்னோடய சின்ன கருத்துங்க, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல, தெரிஞ்சும் செய்யாமல் இருக்கலான்னு தெரியல. இப்போது அரசாங்கம் தான் ரேஷன் கடையில் வந்து மக்கள் பொருள் சரியாக போய் சேரல சொல்லிவிட்டு அந்த மிஷினில் ஆதார் லிங்க் பண்ணிவிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் ஆதார் லிங்க் பண்ணி அவங்க ரேகை வச்சா தான் ரேஷன் பொருள் போகுது. இப்போ இட மிஷின்லேயும் லிங்க் கொடுத்துட்டீங்க, எடை குறைவும் கிடையாது, உத்தமமாக போகுது, நேர்மையாக போகுது. இவ்வளோ இதெல்லாம் கண்டுபிடிச்சி செய்கிற நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எல்லாம் பண்ணும்போது. ஆனால் நம்ம ஓட்டு போடுற மிஷின் இருக்குல்ல, அதில் ஆதாரை ஜாயின் பண்ணுங்க. ஆதாரை ஜாயின் பண்ணால் ஆதார் வச்சு தான் ஓட்டு போட முடியும். ஆதார் லிங்க் பண்ணுங்கள். ஆதார் லிங்க் பண்ணிங்கன்னா அந்த மிஷினில் தவறு பண்ண வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு மெசேஜ் போய்டும். அது டைம் கொடுத்து எல்லா மிஷின்லேயும் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுருங்க, பதிவேற்றம் செஞ்சுருங்க. சரியாக போச்சு. ஒரு அனௌன்ஸு, ஓட்டு போட வரலைன்னா உங்கள் ஆதார் செல்லாது அப்படி ஒரு சின்ன அறிக்கை. 99% ஓட்டு பதிவாக பாருங்கள். எங்கேருந்துனா வரும் தெரியாது ஜனம். பூத்தே ஃபுல்லாகிடும். ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம். ஏன்னா ஆதார் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஆதார் வேணும். சரிங்களா? இதை பண்ணிவிட்டு போகலை சார். இதை விட்டுட்டு ஏன் சார் ஊர்வலம், அவங்க தப்பாக ஜெயிச்சிட்டாங்க, அதை ஜெயிச்சு போயிட்டாங்க, விட்டுருங்க. இனி வருவது இன்னும் ஜெயிக்க முடியாது இல்லையா? கிளிக் பண்ணிட்டா மெசேஜ் போகும் இல்லையா? அன்றைக்கி ஓட்டு போட்ட அன்றைக்கே நீங்கள் ஈவினிங் வாக்கு எண்ணிடுங்க. இந்த ஆன்லைனில் கூட அதில் ஊழல் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதை பண்ணுங்கள். ஆனால் 99% ஓட்டு பதிவாகுங்க. அதனால் தயவுசெய்து இதை வலியுறுத்துங்க. மத்திய அரசுக்கும் சரி, ஜனாதிபதிக்கும் சரி, எலெக்ஷன் கமிஷனுக்கும் சரி, ஆதாரை கொண்டு போய்ட்டு ஓட்டு போடுற மிஷின், வாக்களிக்கும் இயந்திரத்தில் ஆதார் லிங்க் பண்ணுங்கள், ஊழல் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு குரல் கொடுங்க. இதை யாரும் செய்ய மாட்டீங்களே, எந்த அரசியலுமே செய்ய மாட்டீங்களே. என்ன காரணம்? பூத்து கமிட்டி மெம்பர் வேணால் பூத்து கமிட்டியில் ஆள் போட வேண்டாம், பூத்தில் உட்கார அன்றைக்குள்ளே சாப்பாடு செலவு கிடையாது, வேட்பாளருக்கு செலவெல்லாம் நிறைய ஆகவே ஆகாது, யார் வேணாலும் நிற்கலாம், ஒரு நியாயமான ஒரு எலெக்ஷன் நடக்கும், நியாயமான தலைவரை தேர்ந்தெடுக்கலாம். அந்த தலைவர் ஊழல், இந்த தலைவர் ஊழல் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே, இதை மாற்றுங்க. தயவு செஞ்சு என்னுடைய இந்த சின்ன கருத்தை ஏற்றுக்கிட்டு ஓட்டு போடுற மிஷினில் ஆதார் லிங்க் பண்ணுங்கள். பிரச்சனை சால்வ். சரிங்களா? நன்றி. இதை நிறைய பேர் பகிர்வு செய்யுங்க. அப்போ தான் மக்களுக்கே புரியும். நம்ம லிங்க் பண்ணிட்டா நம்ம போய் ஓட்டு போட்டு போயிடலாம். இன்னும் அடுத்த எலெக்ஷனில் செல்ஃபோன்லேயே ஓட்டு போட்டு போயிடலாங்க. லிங்க் பண்ணிட்டாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்குன்னு இவ்வளோ கோடி எக்ஸ்பென்சஸ்ஸு, இவ்வளோ சம்பளம், அவங்களுக்கு சம்பளம், இதெல்லாம் மீதி இல்லை, லாபம் தானே. மக்களுக்கு விலைவாசியை குறைக்கலாம் இல்லையா? தயவுசெய்து அதை செயல்படுத்துங்க. எல்லாம் தெரியாமல் இருக்கீங்களான்னு தெரியல. அரசியல் கட்சிக்கு ஃபுல்லாக இதை லிங்க் பண்ணால் நம்ம நம்மால் ஒரு காசு செலவு பண்ணால் ஒரு 100 கல்லை ஓட்டு, 200 கல்லை ஓட்டு ஒரு பூத்துலேயும் போடலாம் அப்படின்னு போட்டு ஜெயிக்கலான்ன்ற ஆசையில் இருக்கவங்க அதை ஒத்துக்க மாட்டீங்க. நேர்மையாக ஜெயிக்கணுன்றவங்க அதை ஒத்துப்பீங்க. தயவுசெய்து இதுக்கு ஒரு வழிகாட்டுங்க. நன்றி. என்னுடைய ரிக்வஸ்ட் தான், அது ஒரு ரிக்வஸ்ட், வேண்டுகோள். ஏன்னா தேவையில்லாத ஊர்வலம் இது மாதிரி பண்ணுறது நீங்கள் இது லிங்க் பண்ணிங்கன்னா எவனும் ஊழல் பண்ண முடியாது. சரிங்களா? நன்றி. ஓட்டு போட்டோம்னா நமக்கு மெசேஜ் வரும், யாருக்கு ஓட்டு போட்டோன்று. அது ஓட்டு போட்டோம்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். அது ஒரு திருப்தி. ஆகையினால் நம்ம வாக்களிக்கும் இயந்திரத்தில் நம்முடைய ஆதார் எண்ணை இணைத்து வாக்களிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதை தயவுசெய்து ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.